Hey, hello friends, welcome to Mauni Cine Updates. ஸோ பாண்டியன் ஷோ சீசன் 2ல் ரொம்ப சூப்பராக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் ராஜியோட ஒரு லவ் ட்ராக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆனாலும் பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அதிகமாக இன்றைக்கி காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கி நின்றுட்டு இருந்தார். ஸோ அந்த கண்ணீரை துடைக்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வின் பண்ணது அவருக்காக தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவர் வந்து ஒரு நிமிஷம் கண் கலங்குவார் பாருங்கள். அங்கே நிற்கிறாருங்க மனுஷன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கதிர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்லாம் கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சுக்கணும் ரியல் லைஃப்பில். பிகாஸ் என்ன நடந்தாலும் அவங்க வீட்டையே எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். இது வந்து இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே அமையாது. ஸோ ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி லைஃப்பில் அமையும். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஸோ உண்மையிலே வந்து கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஸோ என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்க கதிருக்கு போட்டி முடிஞ்சு கிஃப்ட் கொடுக்குற வரைக்குமே வந்து தெரியாது, கிஃப்ட் கொடுத்த வரைக்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வின் பண்ணது அவர் ஆசைப்பட்ட பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த போஸ்டர் கடைசியாக அவங்க அம்மா பார்க்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ பார்த்து தான் அவருக்கு வந்து தெரிஞ்சு செம்ம ஹாப்பியாக வந்து ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்களே. ஸோ நமக்காக ஒருத்தி வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்காளே, அவன் நினச்சதை சாதிச்சிருக்காளே, ஸோ எனக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் வந்து அவர் ஃபீல் பண்ணவர். பட் நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆடாமல் வந்து நின்று அந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நினச்ச ப்ரைஸ் வந்து அடைச்சிட்டாங்க இல்லையா, அவங்க கணவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையை வந்து அந்த ஒரு பைக்குக்காக தான் அவங்க வந்து இந்த ஒரு டான்ஸ் போட்டியிலே வந்து பங்கேற்றுருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளுமே கொடுத்துருந்தோம். மேபி வந்து டவுட்டு தான் கார் வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக கார் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பைக் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைய ப்ரொமோ கூட மேபி இது ரிலேட்டடாக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. கதிர் ராஜியை பற்றி தெரில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு கதிர் ராஜியோட அந்த ஒரு காம்பினேஷன் அவங்களோட சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லவ் ட்ராக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். டீச்சர்லாம் எழுந்திட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த டான்ஸில் ஆடுவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா பதறுவார், நான் போய் மருந்து வாங்கிட்டு வரட்டுமா அது இது. அதாவது அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, என்னாடி நேற்றுக்கு எபிசோட் நினைக்கிறேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன் ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்து ரெண்டு பேருமே பிடிக்கலன்னு சொல்லணும். ஒருத்தருக்குள்ளே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ இவங்க நிறைவேற்றுறது, இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி அது பார்க்க ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரவேலால் ப்ராப்ளம் இருக்குது அரசிக்கு. அது எப்படி எந்த ரூபத்தில் வருதுன்னா நமக்கு தெரியல. கடத்திட்டு போய் தாலியை கட்டிட்டு வரணும் நமக்கு தெரியல. இப்போ வந்து அரசிக்குமே தெரிஞ்சிருச்சு அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சதீஷ் ரொம்ப நல்லவராக இருக்கார். ஸோ அரசி யாருக்கு ஜோடி ஆவாங்கன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என்னோட கேஸ் குமரவேலை தான் நினைக்கிறேன். பட் 100% நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. டீம் என்ன வந்து மாற்றுவாங்க கடைசி நிமிஷத்தில். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா, என்ன மாதிரி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கெஸ்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.